ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன், பாண்டியன், பல்லவன்ட்ட 3 பேர்த்திட்டையும் செல்ல காமிச்சு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு சோழன். நான் ஸ்டேட்டஸில் வச்சிருக்கேன் பாரு, எப்படியாவது இந்த ஸ்டேட்டஸை நிலா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில், அது மட்டும் நீ பகல் கனவு காங்காத, அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்லவனும் பாண்டியனும். நிலா வந்து என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை வெளியே காட்டுறாரு. அப்போ டே ரொம்ப துள்ளாதடா, உண்மையிலே அவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னும், பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அவங்களும் பார்த்துட்டு ஆமாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியோ நீ நினச்சபடி அவங்க பார்த்துட்டாங்கல்ல, இனிமேலாவது அடக்கி வாசி அப்படிங்கிறாப்புல. நிலா பல்லவனும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, நானும் கூட வர்றேன் அப்படிங்கிறாப்புல. நீங்கள் எதுக்கு, பேசாமல் வீட்டில் இருங்க, நானும் பல்லவனும் எப்பயும் போல் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க வீட்டில் இருக்க போர் அடிக்குது, வாங்க உங்களை நானும் ஆஃபீஸ் வரையுமா வரப்போகிறேன், பஸ் ஏற்றி விட்டு நான் இப்படியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், சரி வந்துட்டு போட்டுமே அப்படின்னு பல்லவன் சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் வந்து பல்லவனை வந்து சைட் அடிக்கிற பொண்ணு அங்கே வந்திருக்கு. அப்போ தான் வந்து சோழன்ட்ட சொல்கிறாரு, அண்ணே ரொம்ப நாளாகவே அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனால் வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்குது, சொல்ல மாட்டேங்குது அப்படின்னவும், பொண்ணுங்க எப்படா வழியேக்க வரும், நீ தாண்டா ஆம்பளையா தைரியமாக போய் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சோழன் சொல்லவும் கடுப்பாகிறாங்க நிலா பக்கத்தில் இருந்து. எதுக்கு இப்படி தப்பாக அவன்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ நீங்களும் பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் சரியாக வருமா, ஏதாவது இவன் வந்து முடிவை சொல்லணும், அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்றது யாருக்கு தெரியும், அதனால வந்து பக்கத்தில் போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறது குத்தமா அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்களும் ரொம்ப ஓவராத்தையும் போகிறீங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ சோழன் சொல்கிறாரு, ஏங்க ஒருவேளை அந்த பொண்ணு வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லக்கூட வரலாம்ல, அதனால் நேரடியாக கேட்டுட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே வந்து எதையும் மறைச்சி வைக்காமல் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது முடிவு தெரியும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே பல்லவா அந்த பொண்ணு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கு, போய் பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு பேச போகிறாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் போய், என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க, இதுவும் என்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாப்புல. உடனே ரொம்ப சந்தோஷமாகுது பல்லவனுக்கு. சோழன் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம அந்த கேட்கவும் தானே, பக்கத்தில் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசவும் தானே, நம்மகிட்டையும் அவங்க ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க தாராளமா அப்படின்னு சொல்லவும், அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே அவர் யார் அப்படின்னு கேட்கவும், எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவன். என்னது நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானா, இப்போ என்னடானா நம்ம அண்ணனை பார்க்குறோம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆமாங்க உங்கள் அண்ணனை ரொம்ப நாளாக நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அவர் கல்யாணம்லாம் ஆகலையில அப்படின்னு சொல்லவும், இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லவும், என்னையே தானே ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லவும், உங்களையும் அவரையும் ரொம்ப நாளாக நான் சேர்ந்து பார்த்துருக்கேன், அதனால தான் சரி உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பேச வர்றது அப்புறம் போயிடுறது அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னதாங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. உங்கள் அண்ணனை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டு ரொம்பவே ஆகுறாரு பல்லவன். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா, நான் சொல்கிறது உண்மைதாங்க, அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு நினச்சேன், நீங்களும் அவர் பக்கத்தில் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, சரி உங்கள்கிட்டையாவது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் தான் உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் பேச வந்தேன், உங்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பே எனக்கு கிடைக்காம போயிடும், அதனால் நான் அப்படியே அமைதியாக போயிடுறது, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஆகுறாரு. சாக்கானதும் இல்லாமல் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வர்றாரு. அதை பார்த்து சோழன், அந்த பொண்ணுக்கிட்ட பேச போயெல்லாம் உன் முகம் நல்லா தானே ப்ரெஸ்ஸாக தானே இருந்துச்சு, இப்போ ஏன் வரையில் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்ததுக்கு பின்னாடி உன் முகம் டல்லாக இருக்குது, என்ன விஷயம், ஏன் அந்த பொண்ணு எதுவும் உனக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னுச்சா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அப்போ நிலாவும் கேட்குறாங்க, ஆமாம் பல்லவா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, அந்த பொண்ணு என்னமோ சொன்னுச்சா அப்படின்னு சொல்லவும், வந்து அண்ணி அப்படிங்கிறாப்புல. என்னடா சொல்லுடா பல்லவா அப்படின்னு சொல்கிறாப்புல. சோழன் அண்ணாவை அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சோழன் அண்ணாவை தான் விரும்புதான், அதை வந்து தான் கேட்குறதுக்காக, ஏன்னா சோழன் அண்ணாவையும் என்னையும் ரொம்ப நாளாக அந்த பொண்ணு பார்த்துருக்கு, 2 பேரும் சேர்ந்து வர்றத, அப்போ எப்படியாவது வந்து சோழன் அண்ணாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் என்னைய வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் போல், பேச வாய்ப்பு வரையெல்லாம் எப்படியோ வந்து இது மிஸ் ஆகி போயிருச்சு, இன்றைக்கி சேர்ந்து நிற்கவும்
நேரடியாக கூப்பிட்டு கேட்டலாம் தான், அதுக்காக என்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்கு. அந்த நேரம் நான் போகவும் உண்மையை சொல்லிருச்சு நீ. சோழன் அண்ணாவை விரும்புதான் அந்த பொண்ணு. எப்படியாவது எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைங்க. அவங்க யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் அண்ணேன்னு சொன்னேன். ப்ளீஸ் எப்படியாவது அவரை வந்து எங்கள் 2 பேர்த்தையும் தனியாக பேசுகிற அளவுக்கு, சந்தித்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என்னட்டே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே வந்து நிலா சாக்காகிறாங்க. என்ன பல்லவா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியலை. அப்போ ஆமண்ணி, நான் சொல்கிறது உண்மைதான், எனக்கே அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு ரொம்பவே நான் சாக்காயிட்டேன் நீ அப்படின்னு சொல்லவும், என்னடா பல்லவா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதிலே பேசலை. அந்த பொண்ணை கோவமாக பார்க்குறாங்க. இதை சோழனும் பார்த்துறாரு. அப்படி வா வலிக்கு, இப்போ வருவியா? என்னை எத்தனை நாள் நீ தண்ணி காட்டின, உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடியே என் தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. இன்னி தான் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சோழன். அப்போ நிலாவை கடுப்பேற்றுறதுக்காக, ஏண்டா பல்லவா அப்படியா அந்த பொண்ணு சொன்னுச்சு, அப்போ நாளைக்கே நாங்கள் மீட் பண்ணுறோம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லவும், நிலா கோவத்தோடு அவரை பார்க்குறாங்க. அப்போ ஏங்க, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இதில் உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆக போகிறது உறுதி ஆயிருச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்லவும், பேசுங்க என்னவும் போங்க, அதை ஏங்க என்னட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசிட்டு அதுக்கு தோதா பஸ் வரவும் பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. ஏனே இப்படி அண்ணியை கடுப்பாகிற மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லவும், என்னத்தடா பேசிட்டேன், எத்தனை நாள் உங்கள் அண்ணி என்னையை கடுப்பாக்கியிருப்பா, இப்போ அவள் கடுப்பாகி போகிறா. அதான் அவள் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு என்னையை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு, இதை நான் விடுவேனா அப்படின்னு சொல்லவும், அப்போ உண்மையிலே நீ அண்ணியை விரும்பலையா அப்படின்னு கேட்குறாப்புல. பல்லவா, உங்கள் அண்ணியை தவிர என் மனசில் வேற யாரும் இல்லை, இருந்தாலும் உங்கள் அண்ணியை வெறுப்பேற்றுறதுக்காவது அந்த பொண்ணுகிட்ட நான் நெருக்கமாக நான் பழகத்தாண்டா போகிறேன். இதுக்கப்புறமாவது உங்கள் அண்ணி வாயினாலேயே வந்து நான் இவரை விரும்புகிறேன், நீ யாரடின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நான் வந்து அந்த பொண்ணோட நெருங்கி பழக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணே இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, நீ எதையாவது வந்து விளையாட்டாக பண்ண போய் அது வேறு விதமாக முடிஞ்சிரும்னே, பார்த்து யோசனை பண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. ஏய், நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு கூடவே வர்றாரு. அப்போ நிலா ரொம்பவே கடுப்பாகி நிலாட்ட வந்து ஏதோ பேச்சு கொடுக்குறாரு. அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னட்ட அனாவசியமாக பேசக்கூடாது, பேசாமல் வாங்க, உங்களை யாருங்க என் கூட வர சொன்னா அப்படிங்கிறாப்புல. என்னங்க ரொம்ப சூடாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனோட பேசிட்டு சோழனோட பேச்சை நிப்பாட்டிட்டு கூடவே வர்றாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு வேகமாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய், என்னங்க என்னட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்களா, பல்லவன் வந்து சொன்னேன், நம்ம பேசலாமா, என்ன பேசணும்னு நினச்சிங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு போய் சோழன் கேட்குறாரு. இதை நிலா அங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்து என்ன செய்வோம்னு தெரியல, அந்த அளவுக்கு கோவம் தலைக்கேறி இருக்கு. அப்போ அந்த பொண்ணு சோழனை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பல்லவனுமே ரொம்ப கடுப்பாகிறாரு. அந்த நேரம் பார்த்து சோழனுடைய தாய்மாமே கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர, சோழனும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு விறுவிறுன்னு வர்றாரு. அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, கொண்டு படிக்கணும்னு சொன்னதுனால தான் உன்னையே இங்கே கொண்டாந்து நான் காலேஜில் சேர்த்து விட்டு போனேன், அதை விட்டுவிட்டு இவனோட நீ கடலை போட்டுக்கிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை சேர்த்து ஓங்கி பலார்னு அரைகிறாரு.